நம்ம எல்லாருக்கும் ஹனுமான் சாலீசா தெரியும். நம்மளோட கஷ்டத்துல பயத்துல அது ஒரு பெரிய ஆறுதல். ஆனா இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஒரு கோயில்ல உருவாகல. ஒரு இருட்டு ஜெயில்ல ஒரு பக்தரோட கண்ணீர்ல இருந்து பிறந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த ஆச்சரியமான கதைக்குள்ள நாமளும் போவோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மந்திரம் கோவில் கருவறையில இல்லாம ஒரு சிறைச்சாலையோட தனிமையில பிறந்தா அதோட சக்தி எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நம்மள ஒரு மறக்க முடியாத சரித்திர பயணத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. சரி, நம்ம கதையோட பகுதிக்குள்ள போலாம். அரசரின் சோதனை. இங்கேதான் ஒரு பக்கம் அதிகாரம், இன்னொரு பக்கம் அசைக்க முடியாத பக்தி. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் உருவாகுது. காலத்துல கொஞ்சம் பின்னாடி போவோம், அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு. அப்போ முகலாய பேரரசர் அக்பரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதே காலத்துல ஸ்ரீராமரோட தீவிர பக்தரான துளசிதாசரோட புகழ் நாடு முழுக்க பரவி கிடக்கு. அவரோட பக்தியையும் அவர் மூலமா நடக்கிற அற்புதங்களையும் பத்தி கேள்விப்பட்ட அக்பர் அவரை தன்னோட அரசவைக்கு வர சொல்றாரு. அரசவையில அக்பர் தன்னோட அதிகாரத்தோட உச்சத்திலிருந்து துளசிதாசரை பார்த்து ஒரு அற்புதம் செஞ்சு காட்ட சொல்லி கட்டளையிடுறார். ஆனா துளசிதாசர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப பணிவா, ஆனா அதே சமயம் ரொம்ப உறுதியா சொன்னாரு, மன்னா, நான் ஒன்னும் மந்திரவாதி இல்ல, நான் ஸ்ரீராமரோட ஒரு சாதாரண சேவகம், அவ்வளவுதான். அற்புதங்கள்லாம் இறைவன் நடத்துறது, அது என் கையில இல்ல. ஒரு பேரரசரோட கட்டளைய ஒரு சாதாரண பக்தர் மறுக்கிறதா? இது அக்பரோட அகங்காரத்துக்கு விழுந்து ஒரு பெரிய அடி. கோவத்துல கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. இது தனக்கு நடந்த அவமானமா நினைச்ச அக்பர் அந்த நொடிய உத்தரவு போட்டார், இந்த ஆளை கொண்டு போய் ஜெயில போடுங்க. அடுத்த பகுதிக்குள்ள போலாம். இருளில் உதித்த பக்தி. அந்த ஜெயிலோட தனிமை அவர் உடைச்சிடுச்சா? இல்லவே இல்ல. சொல்ல போனா அந்த இருட்டுல தான் இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தாத ஒரு பக்தி நெருப்பு பத்திக்குச்சு. ஃபதேபூர் சிக்ரி கோட்டையோட அந்த இருண்ட சிறை. வெளியில வர முடியுமா முடியாதானே தெரியாத ஒரு காலவரையறை தண்டனை. வெளி உலகத்துக்கு அவர் ஒரு கைதி, ஆனா உள்ளுக்குள்ள அந்த தனிமை அவரை இன்னும் பலப்படுத்ததான் செஞ்சது. அவரை நேரா ஹனுமான் கிட்ட இன்னும் பக்கத்துல கொண்டு போச்சு. அந்த இருட்டுல தன்னோட முழு ஆன்மாவையும் ஹனுமானோட பாதத்துல அர்ப்பணிச்சார் துளசிதாசர். இப்போ நம்ம கதையோட முக்கியமான பகுதி, சாலிசாவின் உருவாக்கம். ஆமாங்க, சில நேரங்கள்ல துன்பத்தோட உச்சத்திலிருந்து தான் அழியாத காவியங்கள் பிறக்கும். துளசிதாசரோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படி ஒரு காவியத்தை உருவாக்க ஆரம்பிச்சது. இந்த என்ன பாருங்க, 40. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, இது ஒரு தவத்தோட கணக்கு. ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் அவர் ஹனுமனோட புகழ பாடுற ஒரு வரியை எழுதினாரு. அப்படி 40 நாட்கள், 40 தெய்வீக வரிகள். அதனாலதான் இதுக்கு சாலிசான்னு பேரு. சாலிஸ்னா ஹிந்தில 40ன்னு அர்த்தம். அந்த இருண்ட சிறையில துக்கத்தோட உச்சத்துல ஹனுமான் மேல வச்ச அந்த அளவு கடந்த நம்பிக்கையால உருவான அந்த 40 வரிகள் தான் இன்னைக்கு நாம கொண்டாடுற ஹனுமான் சாலிசா. அடுத்த பகுதி, தெய்வீக தலையீடு. துளசிதாசர் தன்னோட பக்தியோட வெளிப்பாடா அந்த 40வது வரியை எழுதி முடிச்ச அந்த நொடி வரலாறு ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே யாருக்கும் தெரியல. ஆயிரக்கணக்கான வானரங்கள், ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய குரங்கு பட ஃபதேபூர் சிக்ரி நகரத்தையும் அக்பரோட கோட்டையும் மொத்தமா சுத்தி வளைச்சது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த வானரப்படை ஒருத்தர கூட காயப்படுத்தல. ஆனா அதோட பிரசன்ஸ் மட்டுமே அந்த நகரத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. அக்பரோட அவ்வளோ பெரிய படை கையில வாள் ஈட்டின்னு நின்னும் என்ன பண்றதுன்னே தெரியாம திகச்சு நின்னாங்க. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அந்த தெய்வீக படைய ஒரு இன்ச் கூட அசைக்க முடியல. நம்ம கதையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், நம்பிக்கையின் வரம். அப்போதான் அந்த பேரரசருக்கு புரிஞ்சது, இது வெறும் குரங்குகளோட முற்றுகை இல்ல, இது சாக்ஷாத் ஹனுமானோட தலையீடுன்னு. அந்த நொடியில அக்பரோட ஆணவம் கரைஞ்சு போச்சு. ஒரு பக்தரோட நம்பிக்கை ஜெயிச்சுது. இது துளசிதாசரோட பக்தியோட சக்தி, அவர் வணங்குற தெய்வத்தோட சக்தின்னு புரிஞ்சுக்கிட்ட அக்பர் உடனே அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டார். அது மட்டும் இல்ல, அந்த மகானோட கால்ல விழுந்து தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த துளசிதாசர் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய வரத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், எப்படி ஹனுமான் என்னை இந்த சிறையிலிருந்து விடுவிச்சாரோ அதே மாதிரி யார் இந்த சாலிசாவை முழு நம்பிக்கையோட சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கிற சிறையிலிருந்து நிச்சயமா விடுதலை ஆவாங்க. ஆக இந்த கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரே ஒரு மனுஷனோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்க முடியுமா? துளசிதாசரோட கதை சொல்லுது, நிச்சயமா முடியும்னு. அதுதான் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிற அளவிட முடியாத சக்தி.